பேசுறது மட்டுமில்ல, இடுக்கிறதும் பிடுங்கிறது இழுக்கிறதும் அதுவும் தான். அதுக்கும் கையின் நாக்கும் தான் தேவைங்க. இந்த சிகரெட்டுக்கு இடுக்கணும் இழுக்கணும், நாக்கும் கையும் தேவை. கையினாலும் நாக்கினாலும் அடுத்தவனை தொந்தரவு கொடுத்து கொன்றுகிட்டு இருக்கிறான் சிகரெட் குடிக்கிறவன். சிகரெட் குடிக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? நம்ம ஊர்ல PHI ரோட்ல அடிக்கிறான். அதே மாதிரி நம்ம ஊர்ல கலாநிதியும் ரோட்ல நின்று அடிக்கிறான் சிகரெட். கலாநிதி மார்க்கம் படிச்சவன், தங்குள் வாப்பா நாயகம் அடிக்கிறான், வாப்பா நாயகம் அடிக்கிறான், ஷேக் நாயகம் அடிக்கிறான், அவுலியாண்ட பேர் வச்சு அடிக்கிறான். கொஞ்சம் பேர் ஞானம் என்ற பேர்ல கஞ்சா அடிக்கிறான். கஞ்சா சிகரெட்டுக்கே இந்த போடு என்றால் கஞ்சாவுக்கு என்ன போடு? ஞான மூலிகையாம். ஞான மூலிகையில ஷைத்தான் மூத்திரம் அடிச்சதுனாலதான் மசக்கம் வருதான். ஞானம் படிச்சவங்களுக்கு அந்த மசக்கம் வராதான். ஷரியகிரிகை யோகம் ஞானம் என்ற இந்து தத்துவத்தை எடுத்து ஷரியத்து தரிக்கத்து ஹக்கிக்கத்து மாரிவத் என்ற ஞானம் பேசி கஞ்சா அடிக்கிறான். எப்படி இவன் ஞானம் பேசுவான்? வானம் பொழியுது, பூமி நலையுது, கஞ்சா முளைக்குது, அடிச்சேன்னா ஒருத்தன் அட வாவி. அதே வானம் பொழியுது, பூமி நலையுது, அலறிக்கொட்டை முளைக்குது, கடிப்பையா? அலறிக்கொட்டை கடிப்பியாடா? என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறான்? மார்க்கம் என்ற பெயரால் மௌலவி, லப்ப, மோதி, கலாநிதி, ஷேகு நாயகம், தங்குள் நாயகம், வாப்பா நாயகம் எல்லாம் போட்டு இந்த சிகரெட்டு கஞ்சாலாம் அடிக்கிறாங்களே. எப்படிங்க இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியை பாருங்க. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? அவன் கையாலும் அவன் நாவாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அவன் தான் விசுவாசி. ஆக ஒரு சிகரெட் குடிப்பதனால் 85% நச்ச வெளியில விட்டுக்கிட்டு இருக்கிறான். அதால என்னெல்லாம் பாதிப்படை தெரியுமா? நம்முடைய சூழல் பாதிப்படையுது. எந்த அளவுக்கு நாத்தத்தால நமக்கு பாதிப்பு வருது பாருங்க. புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் அக்கல சௌமாவில் பஸல மினல் ஜூ அவ் கைரிஹி ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா. பசித்தோ பசியாமலோ வெள்ளைப்பூடு பச்சை வெங்காயம் எவன் சாப்பிட்டாலும் பள்ளிக்கு வர வேண்டாம், எங்களோட ஜமாத்துக்கு வர வேண்டாம். ஏன்? அவன் பக்கத்தில் நின்று தொழ முடியாது. வெங்காய வாசம் என்பது ஒரு இடத்தில் பிடிக்கும் வாசம். சாப்பிடும்போது பச்சை வெங்காயத்தை தான் ஜஸாக்கல்லாஹு கைரான்னு இன்னொரு பிடி தின்றுவோம், அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ஆனால் உடுப்புல வெங்காயம் வீசினா ரொம்ப அசிங்கமாக போய் திரும்ப. ஒன்று ஒரு இடத்துல பிடிக்கும், இன்னொரு இடத்துல பிடிக்காது. செண்டு வாசம் உடுப்புல நல்லா இருக்கும். குளோன் பெர்ஃபியூம் உடுப்புக்கு நல்லா. பிரியாணிக்கு பெர்ஃபியூம் அடித்து சாப்பிடலாமா? அதுக்கு பிடிக்காது. வெங்காயம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், சட்டையில் நல்லா இருக்காது. அதை எடுத்துட்டு பள்ளிக்கு வராத. அப்போ பக்கத்தில் நான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான், வாயில் வெள்ளப்புடு வாசம் வருது, பிடிக்குது இல்லைன்னா இன்னைக்கு சில சப்புகளை சில பள்ளிகளை நிற்க முடியல, நாசமா போன. வீடியோ குடிச்சிட்டு வந்து நிற்பான், 4 பேருக்கு தள்ளி நின்னா கூட நாத்தம் வருது, இங்க வாந்தி வருது சுஜூதுல. எப்படி இவன் நம்ம பக்கத்துல நின்று தொழுகிறான்? தொழுவிக்கிறவனுக்கிட்டே இருந்து வந்தா எங்க போறது? பக்கத்துல நின்றவனையாச்சு அடா போடா வீட்டுல போய் தனியா தொழடாங்களாம். தொழுவிக்கிற இமாமும் அடிச்சுட்டு கடைசியா ஒரு இழுவு இழுத்து காலுக்கு ஓட்டு கசக்கிட்டு வந்து தக்பீர் காட்டுறான். என்ன பண்றது இவனை? அப்ப இந்த சிகரெட் அடிக்கிறதுனால வாசத்தை கூட நம்ம அனுபவிக்க கூடாது, இன்னொருத்தனுக்கு பரப்பக்கூடாது என்றால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கு பாருங்க. நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்கலாட்டி நீ தாண்டா முஸ்லீம். அப்ப இன்னைக்கு யார முஸ்லீம்ங்கிறது? இன்னைக்கு முஸ்லீம் என்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அதே மாதிரியாக இன்னைக்கு நாத்தத்தால் அடுத்தவனுக்கு எடுத்துட்டு இருக்கிறான். இந்த போதை வஸ்து பாவனையினால் பணத்தை வீண் விரயமாக்கி இருக்கிறான். ஒரு மனிதனுடைய பணம் இந்த போதை வஸ்து பாவனையால வீண் விரயமாகுது. வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். சூரத்துல் ஆராஃப் 31வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உண்ணுங்க பருகுங்க, வீண் விரயம் செய்யாதீங்க, வீண் விரயம் செய்ய வேண்டாம். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்பவனை நேசிப்பதில்லை என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது மாதிரி பாருங்க, இதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது. கீழே மட்டுமில்ல பாதிப்பு. லோ பெரிய சயின்ஸ் பேசுறோமே, பூமி சூடாகிறது, மரம் நடுங்கள் போட்டு வச்சிக்கிறான். ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது, சிகரெட் அடியாதீர்கள் என்று வெய்கிறா போட்டை.
பூமி சூடாகிறது, மரம் நடுங்கள் என்று போட்டு வச்சோமே, இப்ப போட்டு வைக்கணும், தெருவுக்கு தெரு, சந்திக்கு சந்தி, ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது, நிறுத்தி சிகரெட் என்று போடு. அப்ப இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறனால ஓசோன் படலத்தில் ஓட்டை, அதனால் சூரிய நச்சுக்கதிர்கள் சரியாக வடிகட்டாமல் உலகத்துக்கு வருகிறது, நோய்கள் ஏற்படுகிறது, பூமி வெப்பம் அடைகிறது, பல்வேறுபட்ட நோய்கள். மழை இல்லாம போகுது, நீ சிகரெட் அடிக்கிறனால. இந்த சிகரெட் அடிக்கிறனால உடம்புல வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது. நாக்குல சுவை குறையுது, நாக்குல சுவை குறையுது, உதடு கருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்மை குறைவு ஏற்படுது. இந்த சிகரெட் பாவிக்கிறதுனால ஆண்மை குறைவு, ஆண்மையில வீக்குற நீ. அதனால சமூகத்துல எவ்வளவோ பாவம் நடந்துகிட்டு இருக்குது. போதை வஸ்து பாவனையால, சிகரெட் பாவனையினால ஆண்மை குறைவு, உதடு கருக்குது, நாத்தம் வருது, இது மாதிரி வெளியில நோய் தெரியுது பாருங்க. இதுவெல்லாம் புகைத்தல் பாவனையினால் ஏற்பட்ட கேன்சர். 60க்கும் மேற்பட்ட கேன்சர் இதால வருது. இது வெளியில தெரிய வந்தது. இப்ப பவுடர் போட்டுக்கு நல்லா தான் இருக்காது ஆஜியாரு, உள்ளுக்குள்ள இதுக்குரிய வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா செல்லுகள் செத்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவு கேவலமான ஒரு நிலை பாருங்க, எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க. இவ்வாறான நோய்கள் எல்லாம் இந்த சிகரெட் பாவனையினால் ஏற்படுது. எனவே இந்த சிகரெட் பாவனை ஒரு பெரிய ஒரு ஆபத்தை தோற்றுவிக்குது. நம்மளை, நம்ம பிள்ளைகளை, குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொள்றது. எவனாச்சும் ஒருத்தன் பொண்டாட்டிய பிள்ளைய அறுத்துட்டான் அப்படின்றோன்னு ஊரே திரளும், அட பாவி குடும்பாவி கட்டின பொண்டாட்டிய கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு. நம்ம ஊர்ல நடந்துச்சு ஒரு இடத்துல, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால பொண்டாட்டிய ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான். ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு. அவன் ஒரு நாளையில கொலை செஞ்சு முடிச்சுட்டான். அதை பார்க்க போனவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பொண்டாட்டிய கொலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். வீட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டிருக்கிறான், பிள்ளைகளை கொள்றான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரனை கொள்றான், பக்கத்து வீட்டுக்காரிய கொள்றான், பிள்ளைய தூக்கி வைக்கிறான், முத்தமிடுறான், சமூகத்தை கொண்டுகிட்டு இருக்கிறான், தேசத்தின் துரோகியாக இருக்கிறான், பாவியாக இருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை விற்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. கடையில விற்கிறோம் இல்ல, ஆயுதம் விற்கிறத விட ஆபத்தானது சிகரெட் விற்கிறது. மனுஷனை கொல்லுது. அது 25,000 பேரை வருஷத்துக்கு கொல்லுது. இலங்கையில மட்டும் உலகத்தில் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருப்பான். ஆபத்து, ஆபத்தை வித்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள், ஏன் பெண்களுக்கு சேர்த்து வச்ச அந்த பயான்ல இந்த தலைப்படுத்த தெரியுமா? நீங்க அதிகாரத்தை கையில எடுக்கணும். இந்த இடத்துல மாப்பிள்ளைக்கு சொல்லணும், தயவு செஞ்சு சிகரெட்டு குடிக்கிறதா இருந்தா வீட்டுக்கு வராதிங்க, தடையை போட்டு பாருங்க, வேலையை கட்டி பாருங்க. டிவி வேண்டிக்கு வராட்டி வீட்டுக்கு வராதுங்கன்னு சொன்ன வாயால சிகரெட்டு வேண்டிக்கு வராட்டி வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லி பாருங்க. என் பிள்ளைகளுக்கு நாசம் உண்டாகுதுன்னு சொல்லுங்க. பயானுக்கு போனேன் கேட்டாங்கன்னு சொல்லுங்க. இந்த சீடி நாளை அண்டைக்கு சென்ட்ரல்ல எடுத்துடலாம். நான் பேசுற சீடிய நாளை அண்டைக்கு சென்ட்ரல்ல நீங்க வாங்கிடலாம். தவா சென்ட்ரல்ல மெயின் ரோட்ல கொடுங்க, வீட்டுல போய் பாருங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்துடாதீங்க. உமா கிட்ட, பெத்த உமா கிட்ட கேட்கிறோம், சிகரெட் வேண்டாம் காசு தாமா அப்படிங்கிறான். கடைக்கு போயிட்டு வரக்குள்ள எனக்கு ஒரு சிகரெட் வேண்டிக்காமா. சிகரெட் தானே, என்ன சாராயமா குடிச்சான், வேண்டிக்கிடுங்க. சாராயம் குடிச்சாலும் அவன் தான் சாவுறான், சிகரெட் குடிச்சா நம்ம எல்லாம் சாந்தி சாவுறோம். வெடிகுண்டு வச்ச மாதிரி ஆபத்தான ஒன்று. எனவே இந்த ஆபத்தான ஒன்றை நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நம்ம நிறுத்தணும். அடுத்தது மது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக பாவனை போதை தருமோ அதனுடைய சிறிய அளவு பாவனையும் போதை தரும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மதுவினுடைய உள்ளே இருக்கக்கூடியது எத்தனால், அது போதை தரக்கூடியது. அதனுடைய அதிக பாவனை போதை தரும் என்றால் சிறிய பாவனையும் போதை தரும். மதுஹபு கிதாபில் எழுதியிருக்கிறது. இந்த மதுஹபு கிதாபில் இந்த மௌலைமார் மத்ரஸாவில் ஓதுற என்ன தெரியுமா? சாராயம், போதை வஸ்து பாவிக்க கூடாது ஹராம், கஞ்சா அடிக்க கூடாது ஹராம், ஆனா கொஞ்சமா அடிக்கலாம், பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது, மௌலைமார் மட்டும் அடிச்சுக்கலாம். ஏன் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது தெரியுமா? அவாம்களுக்கு அளவு தெரியாம கூட அடிச்சிடுவாங்க. இப்படி மதுஹபுல வேற சட்டத்தை எழுதி வச்சுட்டானாக்கும். எழுதி வச்சதை வச்சுக்கிட்டு அந்த மௌலைமார் சிகரெட் அடிக்கிறான் ஓதி போட்டு வந்து. எவனோ எழுதி வச்சா அது மார்க்கம் ஆகிடுதுமா?
நம்ம பள்ளியில் பயான் பண்ணுறதுக்கு முன்னே எழும்பி பெருசாக சொல்கிறோமே, மேலான பெரியவர்களே சவர்களே, தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. இது ரெண்டையும் அணுவணுவாக பின்பற்றி வாழ்கிறதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கியிருக்குது. சொல்கிறோமா இல்லையா? அதைத்தாண்ட நாங்கள் சொல்கிறோம். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை, ஹதீஸ். ரெண்டையும் அணுவணுவாக பின்பற்று. அணுவணுவாக தான் பின்பற்றணும். பின்பற்றினா தான் ஈருலக வெற்றியும். இதைத்தான் நீங்களும் பயானில் சொல்கிறீங்க, நாங்களும் சொல்கிறோங்க. நாங்கள் சொல்கிறத செய்கிறோம், நீங்கள் சொல்கிறத செய்யலை. எனவே இந்த கொஞ்சமாக அடிக்கிற ஒரு பழக்கம் வந்துச்சு பாருங்க. கொஞ்சமாக லைட்டாக அடிக்கலாம். என்ன லைட்டாக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மஸ்கர கதீருஹு, எதை அதிகம் பாவித்தால் போதை தருமோ ஃபகலீலுஹு ஹராம், அதை கொஞ்சமாக பாவித்தாலும் போதை தான் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு சாப்பிடுவாங்க. 3 நாள் கழித்தா கொட்டி விட்டுருவாங்க. ஏன்? அது ஹல்லா ஆயிடுது. 3 நாள் கழித்தால் அது என்ன செய்யுது? வினாகிரியாகி போதை வஸ்தாகு. ஒரு பழத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு 2-3 நாள் கழிச்சா அது போதை தரும். அதான் இந்த திராட்சை ரசம் அடிக்கிறான், திராட்சை ரசம், பட்டி சாராயம் எல்லாம் பழத்தை தான் போட்டு காய்ச்சுறான். எனவே அது பழசாயும் போது அது போதை தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு 3 நாளைக்கு மேலே தண்ணி ஊற்றி வச்ச பேரிச்சம்பழம் சாப்பிடாம இருந்தால் கொட்டி விட்டுருவாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன்? அதனுடைய அதிக பாவனை போதை தரும், கொஞ்சமாகவும் சாப்பிடக்கூடாது. அது சிலர் சொல்லுவாங்க, என்னடா சோறு கூட தின்றா தான் போதை வருதே, அப்போ சோறு திங்கக்கூடாதா அப்படிமா? உனக்கு தலகால் புரியலை. போதைக்கும் தவட்டுதலுக்கும் வித்தியாசம் தெரியலை. சோத்தை கூட தின்றா மதினியை போய் பொண்டாட்டி என்று கட்டிப்பிடிப்பியா? நீ பிடிக்க மாட்டேல்ல. அதை சாராயம் கொடுத்தா செய்யுது. அப்போ போதை வேறு, தவட்டுதல் வேறு. ஆனால் சோறு கூட தின்னா, ரொட்டியை கூட இருந்தால் தவட்டுதலாம்பி. தவட்டுறது வேற, போதை வேற. தெரியல நமக்கு, தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்ல. எனவே இப்படியெல்லாம் ஆதாரம் சொல்லி ஆள் சேர்க்க பார்க்குற நீ, ஹராம்னா ஹராம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அதை தடுக்கிறாங்க பாருங்க. இப்போ பாருங்க, முஸ்னத் பின் அபி ஷைபாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தைலம் அல் ஹிம்யரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வரார். வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னா பி அர்தின் பாரிதா நுஆலிஜு பிஹா அமலன் ஷதீதா. நாங்கள் ஒரு கூழ் கன்றையிலேருந்து வரோம், ஒரு குளுமை பிரதேசத்திலேருந்து வரோம். ரொம்ப உடம்பு வருத்தி வேலை செய்கிறோம் நாங்கள். அப்படி வேலை செய்கிறதுனால ஒஇன்னா நத்தஹிது ஷராப மின் ஹாதல் கம்ஹ், இதோ அந்த கோதுமை இருக்கிற, இந்த கோதுமையிலேருந்து ஒரு குடிவானம் அங்கே கிடைக்குது. அதை குடிச்சுக்கிட்டோம்டா நத்த கவ்வாபிஹி அலா அமாலினா வஅலா பர்தி பிலாதினா. அதை குடிச்சா எங்க ஊர்ல இருக்கிற கூளையும் தாங்கலாம், வேலை செஞ்ச களைப்பும் கழியுது. குடிக்கலாமா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சாட்டு தான் யூரோப்பில் சொல்றான். யூரோப்பு போனவன் என்ன சொல்றான்? வெளிநாடு ஐரோப்பா போனவன், அமெரிக்கா லண்டன் போனவன், ஜெர்மன் போனவன், பிரான்ஸ் போனவன், சுவிஸ் போனவன், நெதர்லாந்து போனவன், இப்படி இந்த நாட்டுக்கு வேலைக்கு நம்ம ஊர்ல இருந்து போறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கடா, அது மச்சான் இங்க குடிக்காம இருக்கேலடா, சரியான கூழுடா. நானும் போயிருந்தேன்டா, 2 தடவை போயிருக்கேன், 4-5 நாட்டுக்கு போயிருக்கேன். நீ சொல்ற இந்த சுவிஸ், நெதர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம் எல்லாம் போயிருக்கிறேனா? நான் இருந்திருக்கிறேன் மாசக்கணக்கில். அங்கே இருக்கலாம். நான் மட்டும் இல்ல, அங்கேயே குடியுரிமை பெற்றவன் இருக்கிறான். நம்ம முஸ்லிம் சகோதரன், உணர்வுள்ள மானமுள்ள முஸ்லிம் இருக்கிறான். சிகரெட் கூட பாவிக்காம இருக்கிறாங்க. இருக்கலாம், ஈமான் இருந்தா இருக்கலாம். ஈமான் அவன் சொல்ற சாட்டை நீயா இருக்கிற, அதான் நான் சொன்னேன், டெலூஷன், உன் நம்பிக்காது. குடிக்காம இருக்கலாங்கிற இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பாருங்க. அதே மாதிரி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், குளுமையான பிரதேசத்துல இருந்து வாங்க, கடுமையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கம்ஹ் என்றால் கோதுமை பானம் ஒன்று தருது. அந்த பானத்தை குடிச்சா வேலை செஞ்ச களைப்பு பறக்குது, குளுமையை தாங்கிக்கலாம், குடிக்கலாமா யா ரசூலல்லாஹ்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கேட்குறாங்க, ஹல் யுஸ்கு, குடி, அது என்னன்னு பரவாயில்ல, என்ன பேர் வேணும்னா வச்சுக்கோ, கோதுமையால செய்ய, இல்லாட்டி நெல்லால செய்ய. இந்தியாவில் இருக்குது சோத்துல அடிக்கிறது கஞ்சா, சோத்துல அடிக்கிற ட்ரிங்க்ஸ் ஒன்று இருக்குது இந்தியாவில் கேரளா பகுதிகளில் என்ன செய்வாங்க, பழஞ்சோறு பானையில் நம்மளாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மடுவில் போட்டு விதைக்கிறான். மடுவில் போட்டு வச்சு ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு தோண்டி அந்த சோத்தை கொடுக்கும், அந்த சோத்து தண்ணியை வடித்து கொடுக்குறான். செட்டியான மப்பு இந்தியாவில் அடிக்கிறான் தண்ணி. அது மாதிரி சோறு மாதிரி தான் கம்ஹு, அதில் கிடைக்குது ட்ரிங்க்ஸி.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பேரு ஊரெல்லாம் கேட்க தேவையில்லை. நீ பேரை இன்றைக்கு ஜின்னம்ப, நாளைக்கு பேயம்ப, நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டு போ. நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டு போ. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேட்டாங்க, ஹல் யுஸ்கிர், எப்ப அதை குடிச்சா போதை வருதா அப்படின்னாங்க. அவரு சொன்னார், நாம் ஃபஜித்தனி புஹு, குடிச்சா நிப்பாட்டாதான், ஃபஜித்தனி தவிர்ந்து கொள்ளு, விட்டுரு அப்படின்னாங்க. இவருக்கு ஏற்றுக்கொள்ளல, அந்த 10 ரூபா ஜீரணிக்கல. அவர் சொல்றாரு, பால சும்மா அத்தை துகு மிம்பைனி எதை, புறம் அவருக்கு முன்னால வந்து அப்படியே நின்ன, முன்னால வந்து சரியா கேட்கலையோ, முன்னுக்கு வந்து யார சொல்லலாம், நாங்க இந்த கூல் கண்ட்ரில இருந்து வரோம், கூல் சரியான கூல், அங்க கடுமையா வேலை செய்யறோம், உடம்பெல்லாம் டயர்ட் ஆகுது. இந்த கம்ஹி ஹலாலான இந்த கம்ஹில, அதாவது இந்த கோதுமையில ட்ரிங்க்ஸ் வருது, அதை குடிக்கிறோம். குடிச்சா வேலை செஞ்சு களைப்பு பறக்குது, கூழ தாங்கலாம், குடிக்கலாமான்னு திரும்ப கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேட்டாங்க, அல் யுஸ்கிர், நான் தெளிவா தான் கேட்டுட்டு இருக்கிறேன், எப்பா அதை குடிச்சா போதை வருமா அப்படின்னு கேட்டாங்க. நான் பண்ணாங்க, அப்போ நிப்பாட்டுங்க, ஃபஜித்தனி புஹு நிப்பாட்டுங்கன்னாங்க. 2 தடவை ஃபெயில். 3வது தடவை நம்ம ஆக்கள் சொல்ற மாதிரி அவர் கேட்கிறாரு, எப்படியாவது ஹலாலாக்குறதுக்கு 10 ரூபா கேட்கிற. 3வது தடவை கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இன்னன் நாச கைரு தாரிக்கி, மக்கள் எல்லாரும் குடிக்காங்க, யார சொல்ல ஒத்தரும் உருவான் இல்லைன்னு. 80 பேர் குடிக்கிறான், இவ்வளவு பேர் குடிக்கக்குள்ள நான் மட்டும் எப்படி குடிக்காம வைக்கிறது? அப்ப இன்னன் நாச கைரு தாரிக்கி, எல்லா மக்களும் விடுற மாதிரி இல்லை, யார சொல்லலாம், நிறைய பேர் குடிக்கிறாங்க. அப்படியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபைன் லம் யத்ருகூஹு ஃபக்துலூஹும், போய் உடைச்சல், உடாட்டி 50 பேரையும் வெட்டு. வேலை கூட இப்ப அவன் உடாட்டி நீ குடிக்கிறல்ல, அவனைத்தான் வெட்டணும்டா. குடிக்கிறவனை நிறுத்துறதுக்கான போர் செய். அப்ப அடுத்தவன் குடிக்கிறான், அவன் குடிக்கிறான், இவன் குடிக்கிறான், ஊர்ல எல்லாரும் குடிக்கிறாங்க, எல்லா கடையில விக்குது, இது ஹராமான்னு கேட்கல, கடையில விக்கிறத தட்டு, குடிக்கிறவனை வெட்டு, யுத்தம் செய்ய சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த போதை வஸ்து பாவனை கொஞ்சமாக குடிப்பதும் ஹராம், அதுக்கு சாட்டு கூல் கன்றி என்று சொன்னாலும் ஹராம், டயர்ட் ஆகுதுன்னு சொன்னாலும் ஹராம். நேத்தம் வேலை செய்யறவன், ரொம்ப மண்ணேற்றுறவன், கல் வெட்டுறவன், மேசம் வேலை செய்யறவன், ரொம்ப பாடுபடுறவன், வேலையெல்லாம் செஞ்சுட்டு காசு எடுத்துக்கிட்டு அப்படியே கடைக்கு போய் குடிச்சிட்டு 4 கால தவண்டு விட்ட போடுறான். 2 கால தான் வந்து போகல, குடிச்சது 500 ரூபாய்க்கு, கிழிச்சது 1000 ரூபாய் ஷர்ட்டு, அது வேற கிழிச்சு அப்படியே போய் ரோட்டை ஆட்டுறதுக்கு போவான், அவனுக்கு ரோட்டு ஆடுதான். அப்படி இது ஹராமான். இது சைனா ஆல்கஹால். எப்படியெல்லாம் ஆல்கஹால் அடிக்காம பாருங்க. நல்ல பாம்பும் நட்டுவ களியும் ஒவ்வொரு போத்தலையும் ஒவ்வொன்று நல்லா பாருங்க, ஒவ்வொரு போத்தல என்ன இருக்குன்னு பாருங்க. நட்டுவ காளி இருக்குது. யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், சூரத்துல் மாயிதா 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், அவர்களுக்கு என்னவெல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று நபியே உம்மிடம் கேட்கின்றார்கள். குல் உஹில்ல லகுமுத் தய்யிபாத், உங்களுக்கு ஆரோக்கியமானவைகள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இருக்கிற மதுபானங்கள் எல்லாம் ஆரோக்கியமானதா? உடம்பை கெடுக்கிறது, உடலை கெடுக்கிறது, மூளையை பாதிக்க வைக்கிறது. இதுல இருக்கிறது எத்தனால். எத்தனாலுடைய குறியீடு தான் இது. இந்த எத்தனால் சாதாரணமா இந்த ஜின் பிஸ்கி பிராண்டில 2 வீதத்திலிருந்து 32 வீதம் வரைக்கும் இருக்கும். அந்த எத்தனாலுடைய அளவு எவ்வளவு கூடுதோ அவ்வளவு விலை கூட. எத்தனால்ல அளவு எவ்வளவு கூடுதோ அவ்வளவுக்கு விலை கூடிக்கிட்டு போகும். பெரிய போத்தல் ஆகிக்கும், அது ஒரு 400-500 ரூபாய்க்கு வேண்டிடுவான். ஒரு சின்ன கீசா 10,000-20,000 ரூபாய்க்கு வேண்டாம். என்ன அது? எத்தனால் கூட. எத்தனால் கூட சும்மா கொஞ்சம் எடுத்து அப்படி டொட்டுடுவான், யூரோப்பில் அடிப்பான். நான் ஒரு நாள் ஜெர்மன்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறேன். ட்ரெயினில் அப்படியே பாட்டு முடிய ட்ரெயின் அப்படியே உட்காந்து பாட்டி வச்சுட்டிருக்கான். போத்தல் எல்லாம் அடித்து முடிஞ்சு கடைசியாக ஒருத்தன் சின்ன ஒரு அத்தர் கீசா அடிச்சா, என்னடா எல்லாருக்கும் குளோன் பூச போகிறானான்னு பார்த்தேன். அந்த கப்பில் எல்லாருக்கும் ஊற்றின இதில் அதில் ஒரு டொட் அப்படி நைஸாக, அந்த டொட்டோட அவ்வளோ பேரும் சைலண்ட் ஆகிட்டோம். அவ்வளோ பவர்ஃபுல் எத்தனால் கூட. இந்த எத்தனால் கூட இருக்கும்போது அது போதையை கூட தருது. இந்த 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 160 161 162 1
இந்த மதுவினால் மூளையில பாதிக்கப்படுற பகுதி இந்த பகுதி. அதாவது இதை சொல்லுவாங்க மூலின்னு சொல்லுவாங்க. மூளி பின் பக்கமாக இருக்கும். இந்த மூளி பாதிக்கப்படுது. இந்த மூளி தான் ஒரு மனிதனை சமநலப்படுத்துறது. ஒரு மனிதன் ஒத்த கால நின்றால் இந்த மூலியினுடைய ஸ்ட்ராங்கால தான் அவன் விழாம நிற்பான். ருக்கூல நிற்கிறோம், மூளி ஸ்ட்ராங். இந்த மூளி எப்ப பழுதாவதோ அப்போ ஒரு மனிதனால நிற்க முடியாது, அதான் ஆடுறது. மது அருந்தினால் அவன் ஆடிக்கிட்டு போறான், ஆரா ரோட்டாட்டுறன்னு கேட்கிறான். எதுக்கு? மூளி பாதிக்கப்படுது. ஆனா முள்ளிசு அவன் ஒன்னை மறக்கல. ஒரு விஷயத்துல குடிக்கிறவன் நடிச்சுக்கிட்டிருக்கிறான். அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ பாப்பாக்கு ஏசணும், நானாக்கு ஏசணும், சொந்த நானாக்கு ஏசணும், இல்லாட்டி பொஸ்ஸுக்கு அடிக்கணும் ஏசணும் அப்படின்டா ஒரு ட்ரிக்ஸ் வச்சுக்கான். ஏன்னா நம்ம சமூகம் குடித்தவன் ஏன்னா குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு தானே அப்படி என்ற ஒரு பழமொழியை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால பொஸ்ஸுக்கு ஏசன் வேண்டாம், வேற வழி இல்லை. ஏசி போட்டு அங்கேயே வேலைக்கு போகணும் வேண்டாம், நல்லா குடிக்கிறேன். குடிச்சோட டாய் வெளியில் வாடா நான் ஏன் ஏசி போட்டு வரேன், மனசு தீர ஏசல். நிதானத்தோட அவன் இருக்கிறான். நிதானம் இல்லாமல் இல்லை விளங்கிட்டா. குடிகாரம் போட்டு ஏசுறான், ஏசி போட்டு போறான். போலீஸுக்காரனை கண்டா சாரணம் சரியாக்கி என்ன சார் என்று கேட்கான். அங்க எங்க வந்துச்சு நிதானம்? அவன் போய் பொம்பளைய மட்டும் ஏன் பிடிக்கணும், ஆம்பளைய பிடிக்க வேண்டியதானே? நிதானமா தானே இருக்கான் பொம்பளைண்டு, நிதானமா தான் இருக்கான். வேணுமெண்டு வேலையை காட்டுறான். அது குடிச்சுக்கிட்டு செஞ்சா ஊர் மன்னிச்சு விட்டுறான். அது தெரியாம வெறியில மதினியை பிடிச்ச அதுல என்ன இருக்கீங்க? அது மதினியை தான் பிடிச்சான் அவன். மதினி நல்லா தெரியுமா அவனுக்கு மதினி என்று இல்லை. அவன் எப்படி ஊட்ட வந்து சேர்ந்து அப்ப நிதானம் இழக்கப்படுறதில்ல. அதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கு, நடிக்கிறான், நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். குடிக்கிறதால ஒண்ணு மட்டும் நடக்குது. இந்த மூளை பாதிக்கப்படுறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா சமநிலைப்படுத்த முடியல. அவனை வந்து தள்ளாடக்கூடிய ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்படும். பாருங்க, இந்த அல்கஹால் யாரெல்லாம் பாவிக்கிறான் தெரியுமா? சின்னவன் ஸ்கூல் பாய்ஸ் என்ன செய்யறாங்க, பாவிக்கிறாங்க. இலங்கையில கிழக்கு மாகாணத்து யூனிவர்சிட்டியில எடுத்த ஒரு ஆய்வின்படி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ல யூனிவர்சிட்டி நுழைவுக்கு வரக்கூடிய மாணவர்களை 18% மாணவர்கள் மது பழக்கம் உள்ளவர்கள். அப்ப யூனிவர்சிட்டி செலக்டட் ஆகினது திறமையானவன். அப்ப இந்த திறமைக்குள்ளேயே 18% தண்ணி அடிக்கிறான்னு சொன்னா ஃபெயில் ஆனவன் எத்தனை வீதம் அடிச்சிருப்பான்? மாணவர்கள்ட்ட இருந்தாலும் அந்த பழக்கம் வந்து யூனிவர்சிட்டி போயில்லை. இது போறதுக்கு முன்னாடி பாருங்க, இப்படி எந்த கடையிலையாவது கிரௌடு குனிஞ்சிருக்குமா? பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கறி வேண்டதுக்கு இப்படி கிவுல நின்றுப்பானா? இல்ல. ஆனா சின்ன சின்னவன்லாம் போதை வஸ்துகளை அடிமையாகிறான். சின்னவன் இன்னைக்கு நம்ம கடற்கரையில் போய் பார்த்தோம், முஸ்லீம் பகுதிகளுக்குள்ள சாராய கடை இல்லை. ஆனா சாராயம் வைக்கிற ஃப்ரிட்ஜ் முஸ்லீம்களுடைய எல்லைகளுக்குள்ள நிறைய இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு அடிக்கான் வீட்டுக்குள்ள நல்ல கௌரவமா. அன்னைக்கு ஒருத்தன் பைக்கில் வந்து குறுக்கால விட்டுட்டான், தொப்பியை போட்டுட்டு புஷ் பைக்கில் வந்து தரதரன்னு அப்படியே போத்தல் உளுந்து டங்கன்னு உடஞ்சா செடி நாத்தம். தொப்பி தலையில விட்டது மௌலவியில, அவன் ஓடின ஓட்டம் மவனே பாருங்க எப்படியெல்லாம் அடிக்கிறான். அப்போ நீ கடற்கரையில் போய் பார்த்தா தெரியும், சின்ன பொடியம்மா அப்படியே டவுனில் இருந்துக்கிட்டு போத்தலை புதைச்சி வச்சுட்டு ஸ்டோவை கையில் வச்சுட்டு இருக்கிறான். ஸ்டோவ் மட்டும்தான் இருக்கு, கணக்காக குனிஞ்சு நிமிடுறான் அவன். அப்படி சாரம் இருக்கான். அப்ப சின்னஞ்சிறுசுகள் எல்லாம் இன்றைக்கு இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இது பெற்றோர்களுடைய கவனக்குறைவு. நம்ம எத்தனை மணிக்கு வீட்டை வரான், எங்க போறான், என்ன பார்க்கணும். நம்ம இந்த சாராய கடையில் முண்டி அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அது வாங்குற அளவுக்கு இந்த மக்களுடைய உழைப்பு என்ன செய்யல, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டானா இப்படி ஒரு மார்க்க பயான வைக்கிறோம், கதிர மிச்சமா இருக்குது. அப்ப இந்த பயானுக்கு வரான்ல, ஜும்மாக்கு நேரத்தோட வரான்ல, சாராய கடைக்கு நேரத்தோட போறான். குடிச்சிட்டு ரொம்ப அசிங்கமான ஒரு வேலை. இதெல்லாம் என்ன, மூளை பலகீனப்பட்டதுனால டொய்லெட்ல முகத்தை போட்டுட்டு குப்புற கிடக்குறான் பாருங்க. அப்ப இதெல்லாம் அவனுடைய மூளை பலகீனமா போச்சு. அவனை சமநிலைப்படுத்த முடியல. இந்த சாராயம் இல்லை என்றால் இன்றைக்கு வேறு விதமான விஷயங்களை நம்ம பிள்ளைகள் பயன்படுத்துறாங்க. ஜெல்ல குடிக்கிறான், இன்னும் என்னென்ன செய்யறாங்கன்றதை சொன்னா தெரியாதவனை சொல்லி கொடுத்த மாதிரி போயிடும். அதனால நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா போன கிழமை ஏறாவூரில் ஒரு ப்ரோக்ராம், வாழைச்சேனையில் ஒரு ப்ரோக்ராம்.
அந்த வாழைச்சேனில் இன்னென்னெல்லாம் செய்கிறான்னு சொல்லிவிட்டேன். ஏன் அநியாயமாக சொல்லிட்டீங்க, தெரியாதவன்லாம் அடிக்க போகிறாங்க. அப்போ இதுக்கு மாற்று வேலைகளை யோசிக்கிறான். இவனுக்கு இருக்கிற மூளையை வேற ஒரு விஷயத்தில் பயன்படுத்தியிருந்தா என்னால் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருப்பான். சாராயத்துக்கு பதிலாக வீட்டில் இருக்கிறதையெல்லாம் எப்படியெல்லாம் பாவிக்கணுமோ பாவிக்கிறான். அதில் ஒன்று ஜெல்லு, அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நல்லா எல்லாருக்கும் தெரியுது. ஜெல்லை பாவிக்கிறான். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க பாவிக்கிறான். ஏன்? போதை வஸ்துக்கு அடிமைப்படுறான். அதே மாதிரி டெப்லெட்டுகள் அதுகளை பாவிக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மட்டக்களப்பு இலங்கையில் மது பாவனையில் கூடுதலாக பாவிப்பது மட்டக்களப்பு தான். மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட், பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். இந்த பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு புள்ளி விவரம் தினகரன் பத்திரிகையில் இருந்த ரிப்போர்ட் இது. 2010 பியர் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு 9,75,507 லிட்டர். 2011 27,80,330 லிட்டர் இறக்குமதி. சாராயம் 2010 8,28,2,580 லிட்டர். 2011 11,62,30 லிட்டர். எவ்வளவுக்கு வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. ஒரே வருஷத்துல இவ்வளவுக்கு கூடுதலா இருக்குது. அந்த நிருபர் அந்த பத்திரிகையில எழுதுறார், கிழக்கு மாகாணத்துக்கு கண்டெய்னர்ல வாரது சீமெந்தி, 2வது சாராயம். கிழக்கு மாகாணத்துக்கு கண்டெய்னர்ல வாரது 1வது சீமெந்தியாம், 2வது சாராயம். எந்த அளவுக்கு? யுத்தத்துக்கு பின் இலங்கையில் மதுபாவனை 7 தொடக்கம் 8% உயர்ந்திருக்கிறது. மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 115%. பல்கலைக்கழக மாணவர்கள் 18% இந்த மதுபாவனைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த பத்திரிகையில் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் 85,000 குடும்பம் சமுர்த்தி உதவி பெறறதுனால இலங்கையிலேயே ஏழைகள் கூடுதலாக வாழக்கூடிய மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் தான். ஆனால் வருடத்துக்கு 200 கோடி ரூபாய் மதுவுக்கு, வெளிநாட்டு சரக்கு இல்லாமல் உள்நாட்டு சரக்குக்கு மட்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செலவு நடக்குது. 200 கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்குது. அதில் 50% பார்த்தா 100 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்குது. 100 கோடி ரூபாய் எடுத்தா 85 குடும்பத்துக்கு சமுர்த்தி கொடுக்கறது என்ன பிரச்சனை? நீ இது சாராயம் குடிக்கிறத விட்டா இலங்கையிலேயே உயர்ந்த ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டம் மாதிரி, அதுக்கு பக்கத்தில்